நம்மிடையே மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்த நிர்வாகி வினோத் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது புதிய ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இந்த நேரம் குறைப்பு 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த முதல் அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஏதோ இவங்களுடைய மூளையில உதித்ததல்ல. இந்த சிந்தனை மதுவிலக்கு அப்படிங்கிறது படிப்படியாக குறைப்பேன். அப்போ நாங்கள் பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது இது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் போராட்டத்தின் காரணமாக நிர்பந்திக்கப்படுத்தப்பட்டார்கள். அந்த அரசியல் ஓட்டு கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த தேர்தலில் ஓட்டு வாங்கணும் அப்படின்னா மதுவிலக்கு பேசியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்தது தமிழக மக்களுடைய போராட்டம். தொடர்ச்சியாக ஐயா சசிகலாவுடைய மரணம், அதைத் தொடர்ந்து மக்கள் அதிகாரம், தொடர்ச்சியாக ஒரு வருட காலம் தொடர்ச்சியான போராட்டம். இதனுடைய போராட்டத்தின் காரணமாக மட்டுமே இவர்கள் மதுவிலக்கை பற்றி பேசுவதற்கான ஒரு ஏற்பட்டது. ஓகே, இருந்தாலும் இந்த முதல் அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அடுத்த கட்டமா உங்கள் போன்ற அமைப்புகள் சார்பில் மதுவிலக்குக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த 500 கடை என்பது யானை பசிக்கு சோள பொறிங்கிற போல லட்சக்கணக்கான, அதாவது 7000 கடைகள் இருக்கு தமிழகம் முழுவதும். இதுல 500 கடை அப்படிங்கிறது எந்த மாதிரி கடை எடுப்பாங்க? இவங்க சட்டப்படி, அதாவது பள்ளி கோவில் இந்த மாதிரி மருத்துவமனைகள் இது அருகில் இருக்கக்கூடிய கடைகளை எடுத்தாலும் கூட கிட்டத்தட்ட 1000 கடைகளுக்கு மேல் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ இந்த 500 கடை குறிப்பிட்டு சொல்றாங்க. இது என்னன்னா ஒரு கண் துடைப்பு தான், மக்களுக்கு கண் துடைப்பு வேலை தான். இது இதுல மாற்று கிடையாது. இப்போ அதாவது இவங்க படிப்படியான்னு சொல்லிக்கிறாங்க. முதல் கட்டம் 500 கிடைக்கிறாங்க. இப்போ எத்தனை வருஷத்துல இதை முடிப்பாங்க? படிப்படியா குறைக்கிறேன்னு சொல்றாங்க. எத்தனை சுருக்கமா உங்களோட அடுத்த கட்ட மதுவிலக்குல அடுத்த கட்ட நடவடிக்கையாக உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? பூரண மதுவிலக்கு எங்களுடைய கோரிக்கை. அதுல மாற்று கிடையாது. நாங்கள் உறுதியாக இருக்கிற பூரண மதுவிலக்கு எங்களுடைய கோரிக்கை இருக்கு. இப்போ தற்போது கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டங்கள் அதிக அளவில் நடைபெற்றிருந்தது. சில இடங்களில் பள்ளிகளுக்கு செல்லும் வழியில் உள்ள மதுக்கடைகள், கோவில்கள், மருத்துவமனைகள், குறிப்பாக செல்வபுரம், சிங்காநல்லூர், வரதராஜபுரம் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அருகே உள்ள மதுக்கடை, இது போன்று முக்கியமாக பொதுமக்கள் செல்லக்கூடிய, பொதுமக்கள் பாதிக்கக்கூடியிருந்த பகுதிகளில் மதுக்கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற்றது கடந்த தேர்தலுக்கு முன்னதாக. இதன் அடிப்படையில் தற்போது இந்த 500 கடைகள் குறைக்கப்பட்டது என்பது குறித்த கருத்து பொதுவாக இந்த 100 மீட்டர் ஒட்டி இந்த பகுதிகளில் 3 கடைகள் செயல்படுகிறது என்றால் அந்த பகுதியில் ஒரு கடை அகற்றப்படும் போது அந்த கடையில் விற்கக்கூடிய அந்த அளவுடைய பொருளை இந்த 2 கடைகளில் வைத்து விற்பதற்கான ஒரு சூழல் இருக்கும். அந்த விற்பனையையும் குறைக்க வேண்டும் என்பதே இது போன்ற ஒரு தன்னார்வ அமைப்புகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. காயத்ரி, மது பிரியர்கள் அவர்களுக்கு சாதகமாக சில விடயங்களை சொல்லி இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பு பூரண மதுவிலக்கு என்பதே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதும் நிதர்சனமான உண்மை. சுதீஷ் நாகராஜன், உங்கள் பல்வேறு தகவல்களுக்கு நன்றி.